பல்வேறு மாநிலங்களில் காலாவதியான சிமெண்ட் மூட்டைகளை குறைந்த விலைக்கு வாங்கி வந்து சேலம் மாவட்டம் சன்னியாசிகுண்டு ஊத்துக்காடு பகுதிகளில் உள்ள தனியார் குடோன்களில் தூளாக்கப்பட்டு பிரபல நிறுவனங்கள் பெயரில் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம். தற்போது இந்த குற்றச்சாட்டு குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. இந்த சேலம் மாவட்டத்தில் இந்த ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற பகுதிகளில் காலாவதியான அதே போன்று கட்டியான சிமெண்ட்களை குறைந்த விலைக்கு வாங்கி வந்து இந்த பகுதியில் சட்டவிரோதமாக அந்த கட்டிகளை மறுசுழற்சி செய்து இங்கு இருக்கக்கூடிய கிராமங்கள் பகுதிகளிலும் அதே போன்று அந்த முக்கியமான அந்த கான்ட்ராக்ட்காரர்களை பயன்படுத்தி குறைந்த அளவுக்கு, அதாவது 100 ரூபாய்க்கு அங்கே கேரளா போன்ற பகுதிகளில் இந்த சிமெண்ட் மூட்டையை பெற்றுக்கொண்டு இதனை இந்த பல்வேறு பகுதியில், குறிப்பாக இந்த டால்மியா சிமெண்ட், அதே போன்று இந்த டிஎஸ்பி என்று சொல்லக்கூடிய இந்த பல்வேறு வகையான பிராண்டுகளில் தொடர்ந்து இந்த விற்பனை செய்து வருகின்றனர். இது தொடர்பாக தற்போது இதனை நியூஸ் தமிழ் செய்திக்குழு தற்போது இதனை அம்பலப்படுத்தி வருகிறது. இந்த சேலம் சன்னியாசிகுண்டு இந்த மலை அடிவார பகுதி, குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய காட்சியானது சேலம் மாநகராட்சி அடுத்த உள்ள இந்த ஊராட்சி பகுதி, முதல் சன்னியாசிகுண்டு ஊராட்சி, இந்த பகுதியில் மலை அடிவார பகுதியில் சுமார் ஒரு அரை ஏக்கர், சுமார் 50 சென்ட் பகுதியில் இந்த குடோனானது செயல்பட்டு வருகிறது. இங்கு கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற பகுதிகளில் குறைந்த விலைக்கு, அதாவது 100 ரூபாய்க்கு இங்கு கொண்டு வந்து இறக்குவதோட 100 ரூபாய்க்கு செலவுக்கு கொண்டு வந்து இங்கே இந்த குடோனில் கொண்டு வந்து அந்த முக்கியமாக அந்த கான்ட்ராக்டர்கள் மற்றும் இந்த ஏற்காடு, வீராணம், அதே போன்ற ஓமலூர் உள்ளிட்ட குக்கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய சிமெண்ட் கடைகளுக்கு இவர்கள் குறிப்பாக ஒரு 300 ரூபாய்க்கு மற்ற சிமெண்ட் விற்கப்படுகிறது என்றால் இவர்கள் 80 ரூபாய்க்கு 200 ரூபாய் முதல் விற்பனை செய்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும், குறிப்பாக மனிதனாக பிறந்தால் அவர் அடிப்படை தேவைகளில் வீடு அதே போன்று இருப்பு தங்குவதற்கு வீடு மிகவும் அவசியமான ஒன்று. அதனை வாழ்நாள் கனவாகவே ஒரு சிலர் கருதி அதற்கு சிறு கடன்களை பெற்று தற்போது அந்த வீடுகளை கட்டி வருகின்றனர். குறிப்பாக தரமான பொருட்களை பயன்படுத்தி நீண்ட கால, அதாவது வீடுகள் பொறுத்தவரைக்கும் நீண்ட கால தேவைக்காக கட்டப்பட்டு வருகிறது. இது போன்று காலாவதியான சிமெண்ட்களை பயன்படுத்தும் பொழுது அது எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழவோ வாய்ப்பு இருக்கிறது, ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சட்டவிரோதமாக, அதாவது இந்த சன்னியாசிகுண்டு பகுதிகளில் ராமன் என்பவர் சொந்தமானதுதான் இந்த சிமெண்ட் குடோன். இதை அந்த கட்டிகளை வாங்கி வந்து இங்கு பல்வேறு பகுதியில், அதாவது நீங்க இந்த காட்சிகளை பார்க்கலாம், இந்த கட்டியாக இருக்கக்கூடிய சிமெண்ட்களை இங்கு அறவை முந்திரமா ஒரு 3 வேலையாட்கள், குறிப்பாக வடமாநில வாலிபர்களை பயன்படுத்தி அந்த சிமெண்ட்களை தூளாக்கி அதனை இந்த பல்வேறு பிராண்டுகள்ல, அந்த டால்மியா, அதே போன்ற டிஎஸ்பி, பல்வேறு சிமெண்ட்கள் பெயர்களை உங்களுக்கு என்ன நிறுவனம், அதாவது அந்த விற்பனை செய்யக்கூடிய விற்பனை கடைகளுக்கு எந்த மாதிரியான நிறுவனங்கள் பெயர்கள் வேண்டுமோ அதனை இவர்களே இது தயாரித்து அந்த போலியாக விற்பனை செய்து வருகின்றனர். இதன் காரணமாக இந்த வீடுகள் கட்டுவதோ, அதே போன்று வேறு அரசு ஒப்பந்ததாரர்களுக்கோ இல்லை வேறு ஏதாவது தனியார் வீடு ஒப்பந்ததாரர்களுக்கோ இது விற்பனை செய்யப்பட்டதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் குறைந்தது ஒரு நாளைக்கு குறைந்த 500 மூட்டைக்கு மேல் இவர்கள் இந்த போலியான சிமெண்ட் கட்டிகளை உடைத்து அதை சிமெண்ட் ஆக்கி கலப்படம் செய்து விற்பனை செய்து வருகின்றனர். தற்போது இதன் காரணமாக யார் இந்த ராமன் என்பவரிடம் யார் இந்த பகுதியில் வந்து சிமெண்ட் வாங்கி சென்றார்கள் என்பது குறித்து அரசு உரிய ஆய்வு மேற்கொண்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாம் இந்த பகுதிக்கு வந்தவுடனேயே இந்த வடமாநிலத்தவர்கள் இந்த பகுதியிலிருந்து சென்றுவிட்டு அவருடைய உரிமையாளருக்கு தகவல் தெரிவிக்க சென்று விட்டனர். இங்க இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் மூட்டைகளை இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இயந்திரம் இருக்கிறது. நம்ம இந்த இயந்திரத்தை நம்ம நேரடியாக பார்க்கலாம். இந்த இயந்திரத்தின் மூலமாக இதை முழுவதுமாக கட்டியாக்கி அதை மீண்டும், அதாவது ஒரு பயன்படுத்த முடியாத அந்த கட்டிகளை மீண்டும் சிமெண்ட்களாக மறுசுழற்சி பண்ணி சட்டவிரோதமாக இந்த விற்பனையானது இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நீங்க இந்த பகுதியில் ஒரு சிமெண்ட் செங்கல் தயாரிக்க அனுமதி பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த காலாவதியான சிமெண்ட்களை ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற பகுதிகளில் அந்த கட்டுமான நிறுவனங்களில் காலாவதியான கட்டியான சிமெண்ட்களை கொண்டு வந்து இதை இந்த பகுதிகளில் வந்து அரைத்து அதை மீண்டும் மறுசுழற்சி பண்ணி விற்பனை மோசடியாக விற்பனை செய்து வருகின்றனர். இவர்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கோரிக்கை. நாம் இந்த பகுதிக்கு வந்த உடனே இந்த இந்த பகுதியிலிருந்து நாம் எதற்காக வந்தோம் என்பதை கூட நம்ம அவர்கள் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அவர்கள் சட்டவிரோதமாக செயல்படுவதால் உடனடியாக இந்த பகுதியிலிருந்து சென்று விட்டனர். இதனை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வேண்டுகோளாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.